பாருங்க பாருங்க வந்துட்டுங்க பாம்பு மாதிரி பாம்பு மாதிரி பாருங்க வந்து திடீரென்று வந்து மக்கள் வந்து கூட்டிட்டு இதில் காவடிகள்லாம் பாருங்க ஆடிக்கொண்டீங்கன்னா தயவு செய்து உங்களுடைய வாகன தடுக்கி விரைந்து செய்யுமாறு பாம்பு பாருங்க பாம்பு இந்த பாக்கினம் பாருங்க பாம்பை பாக்கினம் இல்லை முன்னே பாருங்க பாம்பை பார்த்து வந்துருக்கோம் இப்போ பாருங்க கையை காட்டுறாங்கன்னு தெரியல அண்ணா கண்ணடிங்களா இந்த வகையான பொங்கல்கள் மற்றும் ஃபுல்லாகவே வந்து படையல் வச்சிருக்கேன் பாருங்க அருமையா சூட் பண்ணுங்க போடுங்க பாக்கில் போடுங்க அப்படி ஒன்று பார்ப்போம் ஓகே இல்லைண்ணா சும்மா சாப்பிடலாம் உரைப்பு கேட்டு வாங்குவோம் என்ன அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு வந்து புளியம்போக்கு என்ற இறுதி பூஜை நடந்து கொண்டிருக்கு. வந்து நேரம் சரியாக வந்து 11:48 வந்து இன்றைக்கு வந்து 2வது வீரியை தான் உங்களை பதிவு பண்ண போகிறேன். இப்போ வந்து இந்த பண்டம் எடுக்கிற நிகழ்வு வந்து நடந்து கொண்டிருக்குது. உண்மையிலே வந்து சாமிக்கு வந்து குரு வந்து பாம்பு மாதிரி ஆடிக்கொண்டிருக்கிறார். இது சம்பந்தமான காணொலியாக நான் தரப்போகிறோம். வந்து முதலாக காணொலியை பார்ப்போம் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி காணொலியை பாருங்கள். நிறைய மக்கள் வந்து காவடிகள் எடுத்து வந்து கொண்டே இருக்கிறோம். வந்து இதில் பண்டம் எடுக்கிற நேரம் வந்து நிறைய பூச வழிபாடுகள் பழங்காலத்தில் நடந்த பூச வழிபாடுகள் எல்லாமே நடைபெற்று வருகிறது. மிகவும் வந்து பிரம்பெடுத்து ஆடி பாம்பு மாதிரி ஆடி இந்த பண்ட நிகழ்வுகள் வந்து நடந்து கொண்டிருக்குது. இதை இன்றைக்கு தான் நான் முழுமையாக அவங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். வாரங்களுக்கு காணொலிக்கு செல்வோம், முழுமையாக போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க பல காவடிகள் வந்துருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் இதில் வந்து இந்த பண்டம் எடுக்கிற நிகழ்வு நடக்க போகுது. இந்த அழகை பாருங்க. நேரம் சரியாக வந்து 6:15 ஆகுது. பார்த்தீங்களா போல் அழகாக இருக்குது அந்த இடத்தை பாருங்கள். இன்னும் ஆட்டம் மாறாங்க பார்த்தீங்களா காவடியில். இல்லை பாருங்கள் பாட்டம்போலோட நிற்கணும் நிறைய பேர் பாருங்கள் எவ்வளோ மக்கள் வந்து நிற்கணும். பாருங்கள் வந்து திடீரென்று வந்து மக்கள் வந்து கூட்டிட்டு இதில் காவடிகள்லாம் பாருங்கள் ஆடிக்கொண்டிருக்கணும். வேறு லெவலில் வந்து தவில் நாதஸ்வரங்கள் அடித்து வந்து காவடியில் ஆடிக்கொண்டிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது பாருங்க ஆட்டத்தை பாருங்கள். அப்படி ஆட்டம் வந்து இதில் பாருங்க கோயிலுக்கு இந்த அழகா பாருங்க. கோயிலுக்கு அழகா ஆலயத்திலே சேவைகள் வாங்கி கொண்டிருக்கிற அவர்களுக்கு அன்பான வேண்டுகோள். என்ன பாருங்க மக்களை வந்து பண்டம் வந்து மாட்டு வண்டியில் வந்து பண்டம் வந்து இறங்கிட்டு வந்து இது வந்து பண்டம் வந்து முன்னுக்கு தான் வந்து முன் வாசலையே வந்து மாட்டு வண்டியில் வந்து இறக்கி பண்டத்தை கொண்டு வந்துட்டோம். வந்து உள்ளுக்குள்ளே வந்து கொண்டு வரதுக்கு வந்து அதுக்கிடையில் வந்து இங்கே பண்டம் இறங்கிட்டு நாங்கள் எடுக்கலாம் போச்சுது. இனி வந்து இதில் வந்து 12 மணிக்கு தான் வந்து இந்த இடத்துல இருந்து கோயிலுக்குள்ள வந்து இந்த பொருட்களை வந்து கொண்டு போக போயினோம். இந்த பிள்ளையார் கோயிலுக்கு முன்னுக்கு வச்சு வந்து இந்த பொருட்களை கொண்டு போக போயினோம். அதை உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். பொறுத்து வந்து பார்ப்போம். உண்மையிலேயே வந்து பிரபல யூடியூபர் மாதிரி சாப்பாடு இல்லாமல் போச்சுது பாருங்க. சாப்பாடு தேடி அலைஞ்சோண்டு உண்மையிலே வந்து சாப்பாடு தேடி அலைஞ்சோண்டு தெரிகிறேன் பாருங்க. சாப்பாடு இல்லை எங்களுக்கு. பிரபல யூடியூபர் சாப்பாடு இல்லாமல் அலைஞ்சு திரிகிறார். அப்படி அங்கே போவோம். ரைட் எங்கேருந்து வந்து நிற்கிறீங்க? எங்கேருந்து வந்து நீங்க அப்படி பாட்டு பாடுவீங்களா? யார் பாட்டு பாடுவீங்க? தம்பி சரி பாடு தம்பி பாடு தம்பி பாடு. என்ன தம்பி எல்லாரும் பாட்டு பாடுன்னு ஓடுறாங்க. குரல் ஓகே ஓகே சந்தோஷம் சந்தோஷம். இங்கே பாருங்க எவ்வளோ மக்கள் இருக்கணும், எவ்வளோ பேர் வந்திருக்கணும் பார்த்தீங்களா? இங்கே பாருங்க காவடிகள் இப்போ வந்தவன்ட்டு பாருங்க மக்களோட க்ரௌட்டை பார்த்தீங்களா?
ஃபுல்லாகவே ஆக்கள் இறக்கி பாருங்க இங்கே நான் வார நேரம் 3-3:30 போல் ஆக்களே இல்லை பாருங்க இப்போ பாருங்க பின்னால் வந்து ஒரு மாதிரி வந்து சாப்பாடு கடை வந்து தேடி பிடிச்சிட்டோம் பார்ப்போம் கிட்ட போய் பார்ப்போம் சாப்பாடு இருக்கோ தெரியல அந்த கடையில் பெரும்பாலும் நூடுல்ஸ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் வந்து முன்னுக்கு இங்கே பாருங்க போட்டிருக்குது அம்மா உணவகம் ஒன்று போட்டிருக்குது இருக்குதோ இல்லையோ தெரியாது லைனில் நிற்கிது டீமுகள் ஒன்றை டேஸ்ட் பண்ணுவோம் வேணா டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன் என்ன ஒன்றை இன்னும் 2 கரண்டி தான் பாருங்க மகி வந்துட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க பிரதர் இன்னொரு கரண்டி தாங்க போய் நீங்கள் பஸ்ஸோட இருக்கீங்க இந்தாங்க நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்க இருக்கா ஓகேயா என்ன ஆ குறைப்பு கேட்டு வாங்குவோம் அப்போ இருங்க ஜேசி இருங்கோ இது சரி வராது ஒரு 250 ரூபா நட்டம் அன்பு தமிழ் நேர்களே 250 ரூபா நட்டம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு 250 ரூபா சும்மா போய் சாப்பிட மாட்டியா இருக்குது ஜோஸ் நல்லா இருக்கும் ஜேசி உலக்ஸ் இருக்கிறாரு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாரு அவருக்கு உறப்புக்கு ஆனாதான் தண்ணியை போட்டு உரைப்ப தர மாட்டீங்களா அன்பு தமிழ் குழம்புறார் உறப்பு வேணுமென்று குழம்புதால் அவருக்குண்டா கொஞ்சம் கோவக்கார பொடியன் ஆ அம்மா ஜோஸ் என்ன பாய் வந்து ஜோஸ் விட்டு வந்து காட்டுங்க ஆஹா ஆஹா அருமை அருமையாக சூட் பண்ணுங்க போடுங்க வாய்க்கில் போடுங்க அப்படி ஒன்று பார்ப்போம் ஓகே இல்லைண்ணா சும்மா சாப்பிடலாம் சாப்பிடு தம்பி ஒன்றா விடா இதை வந்து 250 ரூபாய்க்கு கொடுத்து கொண்டிருக்கணும் பாருங்க முன்னுக்கு வந்து இப்போ வந்து 9:50 டைம் வந்து பாருங்க இப்போ வந்து பானை வச்சு பொங்கி கொண்டே இருக்கிறேன் பார்த்தீங்களா முன்னுக்கு இங்கே பாருங்க இதில் ஒரு பெரிய ஒரு பானை ஒன்று இருக்குது இரவில் பாருங்க நடக்கும் கடல் குடல் பொங்கலை பார்த்தீங்களா ஃபுல்லாகவே பொங்கல் தான் பொங்கி கொண்டிருக்கணும் பாருங்க இந்த இடம் ஃபுல்லாக பெரிய பெரிய பானைகள் எல்லாம் பொங்கி கொண்டிருக்கணும் பாருங்க பாருங்க க்ரௌட்டை பார்த்தீங்களா இந்த வகையான பொங்கல்களில் மற்றும் ஆலயத்தின் முன்பாளிகளை முடிந்தவரை நெரிசலை கழித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் காரணம் பாருங்க மக்களே நான் பண்டம் வந்து எடுத்து வந்து கொண்டிருக்கிறேன் பாருங்க எடுக்க போய் கொண்டிருக்கிறேன் பண்டம் எடுக்கிறதுக்கு நேரம் சரியாக வந்து 10:38 வந்து டைம் ஆகுது வந்து பாருங்கள் தொடங்கிட்டு பூசாரி மேல் வந்து தன்னுடைய ஆயுத மணியில் செய்து பின்னால் வந்து காவடிகளும் இப்போ வந்து கொண்டே இருக்குது வந்து நேரம் சரியாக வந்து 10:40 ஆகுது டைம் வந்து ரொம்ப மக்கள் நீங்கள் ஃபுல்லாக ஃபுல்லாகவே மக்கள் சுற்றி வந்து தீபம் வைத்து வழிபட்டு கொண்டு போய் நம்ம பாருங்க
பாருங்க இங்கே உருவாந்துட்டு பாம்பு மாதிரி வேற பாருங்க பாம்பு மாதிரி வேற பாருங்க
போகுது கிணறு இருக்கு. கவிதா எங்கே இருந்தாலும் விழாக்கால பரிமனையில் வந்து அவரை சந்திக்குமாறு கேட்டு இதில் முன்னுக்கு வந்த பண்டம் போய் கொண்டு பாருங்க. இங்கே பாருங்க மக்கள் அவ்வளோ பேர் நிற்கிறோம். இதில் பல வகையில் நான் கொண்டு வாழைப்பழம், பலாப்பழம், அந்த வகையிலே முன்னொரு காலத்திலே இந்த பகுதியிலே விவசாயம் செய்து கொண்டிருந்த பெரியவர் ஒருவர் அங்கே சிறிய ஆலயம் ஒன்றை அமைத்து அங்கே வழிபட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த வேளையிலே அவருக்கு பிறந்த குழந்தைகளில் ஒன்றாக நாகபாம்பு ஒரு பிள்ளையாக வந்தது. இந்த நாகபாம்பையும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுடன் வளர்த்து வருகின்ற காலத்திலே என்ன நடைபெற்றது என்றால் இதில் பக்தி பரவசத்தில் நிற்கிறாங்க. பொடிகள் பாருங்க. பாருங்க கோயிலை சுற்றி வந்தவங்க பண்டம் பாருங்க. அதெல்லாம் கொண்டு வரணும். பாருங்க இதெல்லாம் வந்து பாம்பு வாடுறது. நாம் அந்த வெள்ள நகம் வந்ததில் வாடுறது பாருங்க. படையில் வச்சிருக்கணும். ஃபுல்லாகவே வந்து படையல் வச்சிருக்கேன் பாருங்க. இதுதான் பாம்பு வாரதான் பாக்கினம் பாருங்க. பாம்பை பாக்கினம் இல்லை முன்னே பாருங்க. பாம்பை பார்த்து வந்துருக்கேன். பாருங்க பாம்பை பார்த்தோம்.
கண்ணாடிங்களா எங்கேதாண்ணா எவ்வளோ மக்கள் வந்து நிற்கிறோம் பிள்ளைக்கு இந்த மரம் தான் அந்த சின்ன மரம் இருந்த நேரம் தான் இந்த கோயில் வந்து ஆரம்பிச்சிருக்கு பாருங்க இதுக்காக தான் வந்து பாம்பு இதில் வந்து இந்த அரச மரத்தில் வந்து பாம்பு இருக்குதா சொன்னவை வந்து உண்மையாகவே எந்த கண்ணுக்கு வந்து தெரியல பாம்பு ஆனால் கனவே சொன்னேன் பாம்பு இருக்குன்னு சொல்லி காட்டி கொண்டவை வந்து அதோட வந்து இதில் பண்டங்கள்லாம் கொண்டு வந்து இதில் வந்து எல்லாம் வச்சுருந்தேன் வந்து இனிதான் வந்து பூசைகள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகுது இதில் தான் வந்து இப்போ பூசை நிகழ்வுகள் வந்து தொடங்க போகுது வந்து நேரம் சரியாக வந்து 12 சரியாக டைம் வந்து வேறு உறவுகளை இத்துடன் எனது காணொலியை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்